எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்தில் மாநில அளவிலான சிறப்பு செஸ், வாலிபால், ஹாக்கி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. செஸ் போட்டியில் 5 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் பங்கு பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் இந்தியா மட்டுமின்றி 7 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 460 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் 2 கட்டங்களாக நடைபெற்ற போட்டியில் அதிக புள்ளிகளை எடுத்து ஆர் லட்சுமணன் என்பவர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். அவருக்கு எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் கோப்பையும் 21,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. இதேபோல இந்த விளையாட்டில் பிரபல செஸ் வீரரான தீபன் சக்கரவர்த்தி மற்றும் பி.வி. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் விளையாட்டு இயக்குநர் மோகனகிருஷ்ணன் மற்றும் டைரக்டர் நந்தகுமார், எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் மதியழகன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதேபோல எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் 11 மகளிர் அணிகள் கலந்து கொண்டன. இதில் முதலாவதாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த குழு முதல் பரிசை வென்றது. இதேபோல 2வது இடத்தை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் வென்றனர். வாலிபால் போட்டியில் தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்து சுமார் 13 பெண்கள் அணி போட்டியிட்டது. 2 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பரிசை ஆத்தூர் அரசு பள்ளி மாணவிகள் வென்றனர். சேலம் தனியார் பள்ளி மாணவர்கள் 2வது இடம் பிடித்தனர். சுமார் 410 பெண்கள் வாலிபால் மற்றும் ஹாக்கி போட்டியில் பங்கெடுத்தனர். இதில் வெற்றி பெற்ற குழுவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற ரயில்வே துறையைச் சேர்ந்த சார்லஸ் பிக்சன் என்பவர் கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் வெற்றி கோப்பைகளையும் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் குறித்து பேசிய எஸ்ஆர்எம் குழுமத்தின் விளையாட்டு பிரிவு இயக்குநர் மோகனகிருஷ்ணன், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிப்பதில் எஸ்ஆர்எம் குழுமம் தனித்தன்மையுடன் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஜூலை மாதம் வந்துருச்சுனாலே பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சார்பாகவும், எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் வள்ளியம்மை இன்ஜினியரிங் சார்பாகவும், எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சார்பாகவும் நாங்கள் விளையாட்டு போட்டி நடத்துவோம். பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் சிறப்பாக கவனத்தோடு பல்வேறு போட்டி நடத்துகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் ரேபிட் 1 டே செஸ் சாம்பியன்ஷிப். 2வது பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான போட்டி. தமிழகத்தில் இருக்க பெஸ்ட்டு ஸ்கூல் டீம்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாக்கி பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்திருக்காங்க. வாலிபால் கேர்ள்ஸ் தமிழகத்தில் அனைத்து பள்ளி மாணவிகளும் வந்திருக்காங்க. இதை இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் எப்போதும் நடத்துகிற போட்டி தான். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா வரவங்களுக்கு தங்குமிடம், உணவு எல்லாமே நாங்கள் இலவசமாக தரோம்.